டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுது, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுது, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எக்ஸாம் பர்டிகுலர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் என்ஓசி அப்லோடிங் டாக்குமெண்ட் கம்ப்ளீட், ப்ரிவியூ ஆஃப் கன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டட், நவ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்படி இருக்கிற டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். அப்புறம் அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேதி 16/10/2025 அப்படின்னு மென்ஷன் ஆகிற இந்த தேதியிலேருந்து தான் நீங்கள் டேரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். இதன் அடிப்படையில் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் பழைய அப்ளிகேஷன்லாம் என்றைக்கு வந்துச்சு அதுக்கு மொதல் நாள் டேட்டு வரைக்கும் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷன்லேயே ஆஸ் ஆன் டேட்டு நோட்டிஃபிகேஷன் சொன்னதுனால 16/10ங்கிறது தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கொடுக்க வேண்டிய கடைசி தேதியாக இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் இதிலே கரெக்டாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தான் எக்ஸாமினேஷனுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. டிசம்பர் 20ங்கிறது எக்ஸாமினேஷனுக்கான ஃபைனல் டேட்டு. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/11/2025 அன்றைக்கி லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் மேலே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் படிச்சுட்டேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் போஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் நான் கேர்ஃபுல்லி இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐ எம் அவேர் ஆஃப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபர்னிஷ் கரெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். எல்லாருக்கும் எங்கே வந்து சில பிரச்சனை வரும்னா, இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த பிறகு ரொம்ப நேரம் லோட் ஆகும். இது லோடிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உங்களோட பழைய டேட்டாஸ் எல்லாம் இதை எடுத்து கொண்டு வந்து இப்போ நிறுத்துறதுக்கு இந்த லேட் ஆகும். நிறைய பேர் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு 1/2 அன் ஹவர்லாம் நிறைய பேருக்கு ஆகிருக்கு. சில சமயம் நெட்வொர்க் எரரோ இது மாதிரிலாம் நிறைய டைமில் இது வந்திருக்கு. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கே கொண்டு வரும். சப்போஸ் டேஷ்போர்ட்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூ டு ரீஎடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கண்டினியூ டு ரீஎடிட் அப்ளிகேஷன் அப்படியா, இல்லை சேஞ்ச் பாஸ்வேர்டு, இல்லை அப்ளிகேஷன் ஸ்டேட்டட் ரீஎடிட் இனிஷியேட்டட், இல்லை கேன்சல் ரீஎடிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 4 ஆப்ஷன் வரும். இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் உங்களுக்கு இல்லை நான் எடிட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா கேன்சல் ரீஎடிட்னு கொடுத்தீங்கன்னா அது கேன்சல் ஆகிடும். இல்லை கண்டினியூ டு ரீஎடிட்னு நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு தடவை உள்ள எல்லாத்தையும் ஒரு தடவை சும்மா செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரீஎடிட் இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதை வெயிட் பண்ணிகிட்டே இருந்து இதை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. இன்னும் சில பேருக்கு என்னென்னா மேக் பேமெண்ட்டுன்னு இருக்குது, நான் பேமெண்ட்டை போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஆப்ஷனெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஆப்ஷனே இது வரும், இல்லைன்னா இது வராது. அதனால் யாருக்காவது நீங்கள் ரீஎடிட் ஆப்ஷனே எனக்கு வரல, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பேமெண்ட்டை நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பேமெண்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதில் கொடுக்க முடியாது. அதனால் பேமெண்ட் உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போகாது.